Hi guys, welcome to Visho Info. ஜவ்வரிசி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஜவ்வரிசி தோசைக்கு ஊற வச்சுருக்கேங்க. 2 கப்பு இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க. ஜவ்வரிசியை தனியாக ஊற வச்சுருக்கேன். ஜவ்வரிசி ஒரு 1/4 கப்பு. 2 கப்பு இட்லி அரிசி, அதாவது புழுங்கல் அரிசிக்கு 1/4 கப்பு ஜவ்வரிசி போதுங்க. ரெண்டையும் தனித்தனியாகவே ஊற வைங்க. நல்லா நீட்டாக கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரமாவது ஊறட்டுங்க. அரிசி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஜவ்வரிசி லாஸ்ட்டாக ஒரு நிமிஷம் இனி அரிசி அரைஞ்சது போதும், அதாவது அரைச்சது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு 5 மினிட்ஸ் முதல்ல இந்த ஜவ்வரிசியை போட்டு அரைச்சி எடுத்துருங்க. சீரகம் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய் எது பிடிச்சாலும் போட்டுக்கலாங்க. இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், 2 டம்ளர் இட்லி புழுங்கல் அரிசி, 2 டீஸ்பூன் கருப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு ஜவ்வரிசி, 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இது புளிச்சு ஊற்றுனா தாங்க நல்லாயிருக்கும். அதனால் இதை புளிக்க வச்சுட்டு தோசை ஊற்றும்போது காமிக்கிறேங்க. கடுகு, எண்ணெய் ஹீட் பண்ணி 1/4 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளித்து பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தோசை ஊற்றிக்கலாங்க. தாளிச்சிட்டு தோசை ஊற்றினா தாங்க சூப்பராக இருக்கும். நல்லா ரோஸ்ட்டாகவும் வரும், சாஃப்டாகவும் வரும். புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம ஜவ்வரிசி தோசை மாவு அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, சூப்பராக புளிச்சு எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டணும்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதை இப்போ தாளித்து கொட்ட போகிறோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, சீரகம், பெருங்காயம் தாளித்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாங்க. நல்லா தண்ணியாகவே ரவா தோசை மாதிரி ஊற்றிக்கலாங்க. இப்போ தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. பிடிச்சிருந்தா தாங்க செம்ம டேஸ்ட்டு உங்களுக்கு. அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் ரோஸ்ட்டாகவும் வருங்க. இப்போ தோசை ஊற்றிடலாங்க. பாருங்கள், ஜவ்வரிசி தோசை ஊற்ற போகிறாங்க. இப்போ புளிச்சதுனால தான் இந்த மாதிரி கண்ணாக வருதுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி வராதுங்க. அதனால தான் சொல்கிறேன், புளிக்க வச்சு ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லாட்டி தயிர் அந்த மாதிரிலாம் சேர்த்த வேண்டியது இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பராக தோசை ஊற்றியாச்சு. காரத்துக்கு நீங்கள் சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய் எது வேணால் போட்டுக்கலாங்க. நான் பச்சை மிளகாயிலேயே பழுத்த மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாங்க. இது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாங்க. மூடி வைக்காமையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். மூடி வச்சா சூப்பராக இருக்கும். அதனால் நான் மூடி வச்சு தோசை ஊற்றுறேங்க. தோசை வெந்திருக்குங்க, பார்க்கலாங்க. செமையாக ரெடியாக இருக்குங்க நம்மளோட ஜவ்வரிசி தோசை. நான் இப்போ 1 சைடை தாங்க எடுக்கிறேன், திருப்பியே போடலை. இதே சூப்பராக வருங்க. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக பிகினர்ஸ் கூட இந்த தோசையை ட்ரை பண்ணலாங்க. வெயில் காலத்தில் ஜவ்வரிசி சாப்பிட்டா நல்லது தாங்க. அதுக்காக டெய்லி சாப்பிடாதீங்க. ஏதாவது நல்லதுன்னு சொல்லிட்டோம்னா அதையே சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு 2 டேஸ் இல்லை வீக்லி ஒன்ஸாவது ஜவ்வரிசி சேர்த்துங்க. வெயில் காலம் முடிகிற வரைக்கும் ஜவ்வரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதனால தான் இந்த ரெசிப்பியை அப்லோட் பண்ணுறேங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்மளோட ஜவ்வரிசி தோசை செமையாக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குங்க. பூண்டு சட்னி, வெங்காய சட்னி வச்சு சாப்பிட போகிறோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கப்பு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்தேன். 2 டீஸ்பூன் கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்தேன். இது 2ஐயும் ஒன்றா ஊற வச்சுட்டேன். 1/4 கப்பு ஜவ்வரிசி தனியாக ஊற வச்சுட்டேன். எல்லாத்தையுமே ஒரு 4 மணி நேரம் ஊற வைங்க. சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். எம்மியாக தோசை வருதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.